பாகவத புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கஜேந்திர மோட்சத்தின் கதை பின்வருமாறு. முன்னொரு காலத்தில் கஜேந்திரன் என்ற கம்பீரமான யானை ஒரு அழகிய காட்டில் யானைக் கூட்டத்தை ஆண்டது. ஒரு சுட்டெரிக்கும் நாளில் கஜேந்திரன் தனது மந்தையுடன் திரிகூடா என்ற அழகிய ஏரியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர்கள் தண்ணீரில் உல்லாசமாக இருந்தபோது, வெப்பத்தில் இருந்து ஓய்வை அனுபவித்துக் கொண்டிருந்தபோது, திடீரென மேற்பரப்புக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு வலிமைமிக்க முதலை கஜேந்திரனின் காலில் தனது தாடைகளை இறுகப் பற்றிக் கொண்டதோடு கஜேந்திரனின் அபார பலம் இருந்தும் முதலையின் பிடியில் இருந்து விடுபட முடியாமல் தவித்தான். மோதல் வெளிவருகையில் மணிநேரங்கள் நாட்களாகவும் நாட்கள் வாரங்களாகவும் மாறியது. சோர்வும் மனமுடைந்தும் இருந்த கஜேந்திரன் ஓயாத முதலைக்கு எதிராக தனது சொந்த பலம் பயனற்றது என்பதை உணர்ந்தான். விரக்தியின் ஒரு கணத்தில் கஜேந்திரன் பிரபஞ்சத்தை பாதுகாப்பவரான விஷ்ணுவின் மீதான தனது பக்தியை நினைவு கூர்ந்தார். முழு மனதுடன் அவர் விஷ்ணுவை கூப்பிட்டு துதிகளையும் பிரார்த்தனைகளையும் அளித்து தனது துயரத்திலிருந்து நிவாரணம் தேடினார். தனது பக்தனின் மனப்பூர்வமான பிரார்த்தனையை கேட்ட விஷ்ணு தனது சொர்க்க வாசஸ்தலத்தில் வசித்த கஜேந்திரனின் துயரத்தைக் கண்டு நெகிழ்ந்தார். தனது தெய்வீக குதிரையான கருடனின் மீது ஏறி விஷ்ணு கஜேந்திரனை காப்பாற்ற ஏரியில் வேகமாக இறங்கினார். விஷ்ணு நெருங்கியதும் வளிமண்டலம் தெய்வீக பிரகாசத்தால் நிரம்பியது மற்றும் தெய்வீக மேளங்களின் ஒலியால் வானம் எதிரொலித்தது. தன் இஷ்ட தெய்வத்தின் வருகையைக் கண்ட கஜேந்திரன் அந்த ஏரியிலிருந்து ஒரு தாமரையை பறித்து அதை விஷ்ணுவுக்கு மரியாதையுடனும் பக்தியுடனும் சமர்ப்பித்தார். ஒரு தெய்வீக கருணைக் காட்சியில் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் முதலையின் பிடியை விரைவாக வெட்டி கஜேந்திரனை அவனது வேதனையிலிருந்து விடுவித்தார். கஜேந்திரன் நன்றியுடனும் பக்தியுடனும் மூழ்கி விஷ்ணுவின் தெய்வீக தலையீட்டை ஏற்று அவர் முன் வணங்கினார். கஜேந்திரனின் அசைக்க முடியாத பக்தி மற்றும் பணிவுடன் மகிழ்ச்சியடைந்த விஷ்ணு அவருக்கு பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை மோட்சம் அளித்தார். இதனால் பெரிய யானை மன்னனுக்கு நித்திய அமைதியையும் பேரின்பத்தையும் வழங்கினார். கஜேந்திர மோட்சத்தின் கதை காலத்தால் அழியாத ஒரு உருவகமாக செயல்படுகிறது. இது விஷ்ணுவின் விசுவாசம், பக்தி மற்றும் தெய்வீக கருணை ஆகியவற்றின் சக்தியை தனது பக்தர்களுக்கு இரட்சிப்பை வழங்குவதில் சித்தரிக்கிறது.